அமெரிக்காவில் நடைபெற்ற புகழ்பெற்ற தெலுங்கு அசோசியேஷன் ஆப் நார்த் அமெரிக்கா, அதாவது டானா 2025 கொண்டாட்ட மேடையில் ஒரு நடிகை கண்ணீருடன் நின்றார். அது வேறு யாருமல்ல, நம் அன்புக்குரிய சமந்தா ரூத் பிரபுதான். தெலுங்கு புலம்பெயர் சமூகத்தினரை அவர் சந்தித்தபோது, அவரது இதயம் நன்றியால் நிரம்பி வழிந்தது. அவரது 15 ஆண்டுகால திரைப்பயணத்தில் ஏற்ற தாழ்வுகள் அனைத்திலும் அவருக்கு துணையாக நின்ற தெலுங்கு சமூகத்திற்கு அவர் தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். அந்த மேடையில் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவரது இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த உணர்வுகளின் வெளிப்பாடாக இருந்தது. அது ஒரு நடிகையின் வெற்றிப் பயணம் மட்டுமல்ல, ரசிகர்களுக்கும் அவருக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பின் கதை. குல்டே வெளியிட்ட ஒரு காணொளியில் சமந்தா தனது உரையில் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டார். தனது முதல் படத்திலிருந்தே தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நன்றி சொல்ல இவ்வளவு காலம் ஆகிவிட்டதே என்று அவர் வருந்தினார். என் முதல் படத்திலிருந்தே நீங்கள் என்னை உங்கள் சொந்தமாக்கிக் கொண்டீர்கள் என்று அவர் கூறினார். அவர் தலைவணங்கி, இங்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு 15 வருடங்கள் ஆகிவிட்டன என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்றார். இந்த வார்த்தைகள் அவரது மனதின் பாரத்தையும் ரசிகர்களின் அன்பின் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தின. இது வெறும் நன்றி உரை அல்ல, ஒரு நீண்டகால கனவின் நிறைவேற்றம். குறிப்பாக வட அமெரிக்காவில் உள்ள தெலுங்கு சமூகம் தனது கடினமான காலங்களிலும் தனக்கு துணையாக நின்றது என்பதை சமந்தா ஒப்புக்கொண்டார். நான் எடுத்த ஒவ்வொரு அடியிலும், நான் செய்த ஒவ்வொரு தவறிலும் நீங்கள் என்னை விட்டுவிடவில்லை என்று அவர் கண்ணீருடன் கூறினார். இந்த வார்த்தைகள் ரசிகர்களின் நிபந்தனையற்ற அன்பை எடுத்துக்காட்டின. அவர் எங்கு சென்றாலும், என்ன செய்தாலும், எந்த துறையில் பணியாற்றினாலும், எந்த முடிவை எடுப்பதற்கு முன்பும் அவரது மனதில் தோன்றும் முதல் எண்ணம் இதுதான்: தெலுங்கு ரசிகர்கள் என்னைப் பற்றி பெருமைப்படுவார்களா மாட்டார்களா? இது அவரது ஒவ்வொரு செயலிலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மனதில் கொண்டு செயல்படும் அவரது அர்ப்பணிப்பை காட்டுகிறது. தெலுங்கு ரசிகர்கள் தனக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை மட்டுமல்ல, தனிப்பட்ட மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றையும் கொடுத்ததாக சமந்தா குறிப்பிட்டார். நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தீர்கள், ஒரு வீட்டைக் கொடுத்தீர்கள், ஒரு சொந்த உணர்வை கொடுத்தீர்கள் என்று அவர் கூறினார். இந்த வார்த்தைகள் அவரது வாழ்க்கையில் ரசிகர்கள் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தை வெளிப்படுத்தின. நான் அதை என் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன் என்று அவர் மேலும் கூறினார். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒரு நடிகையின் வாழ்க்கையை வடிவமைத்த ரசிகர்களின் அன்புக்கு அவர் செலுத்தும் உண்மையான அஞ்சலி. இந்த உணர்வு ஒரு கலைஞனுக்கும் அவனது ரசிகர்களுக்கும் இடையிலான புனிதமான உறவை எடுத்துக்காட்டுகிறது. சமந்தா ரூத் பிரபு ஹாரர் காமெடி திரைப்படமான சுபம் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார். பிரவீன் கந்தரேகுலா இயக்கிய இந்த திரைப்படம் புதிய திறமைகளைக் கொண்டிருந்தது. குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ள தெலுங்கு பார்வையாளர்களிடையே நேர்மறையான வரவேற்பை பெற்றது. இது அவரது கலைப்பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது. நடிகையாக மட்டுமல்லாமல், புதிய திறமைகளை ஊக்குவிக்கும் ஒரு தயாரிப்பாளராகவும் அவர் தனது பங்களிப்பை தொடங்கியுள்ளார். இது அவரது பன்முகத் திறமைக்கும் சினிமா மீதான அவரது அசைக்க முடியாத அன்புக்கும் ஒரு சான்றாகும். தற்போது சமந்தா தனது வரவிருக்கும் தொடரான ரக் பிரம்மாண்ட் தி பிளடி கிங்டம் படப்பிடிப்பில் ஈடுபட்டுள்ளார். ராஜ் டிகே உருவாக்கிய இந்த தொடரை ரஹி அனில் பர்வே இயக்கி வருகிறார். இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் அவர் தனது அடுத்த படமான பங்காரம் படத்திலும் மும்முரமாக உள்ளார். இந்த திட்டங்கள் அவரது கலைப்பயணத்தின் தொடர்ச்சியையும் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் அவரது ஆர்வத்தையும் காட்டுகின்றன. அவரது ஒவ்வொரு அடியும் ரசிகர்களின் அன்பையும் ஆதரவையும் மனதில் கொண்டே எடுக்கப்படுகிறது. சமந்தாவின் இந்த உணர்ச்சிபூர்வமான உரை வெறும் நன்றி உரை மட்டுமல்ல, இது ஒரு நடிகைக்கும் அவரை நிபந்தனையற்ற முறையில் ஆதரித்த ரசிகர்களுக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பின் பிரதிபலிப்பு. அவரது கண்ணீர் அவரது இதயத்தின் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தியது. அவர் பெற்ற அன்பு அவருக்கு ஒரு அடையாளத்தையும், ஒரு வீட்டையும், ஒரு சொந்த உணர்வையும் கொடுத்தது. இது அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அவருக்கு வழிகாட்டியது. இந்த உணர்வு
அவரது எதிர்கால பயணங்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக அமையும். சமந்தா ரூத் பிரபுவின் இந்த பயணம் ரசிகர்களின் அன்பால் செதுக்கப்பட்டது. அவரது ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு சவாலும் ரசிகர்களின் ஆதரவால் கடக்கப்பட்டது. இந்த நன்றி உணர்வு அவரது கலைப்பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடன் இருக்கும். அவரது கண்ணீர் அவரது இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு உண்மையான நன்றி. இது ஒரு நடிகையின் வெற்றி பயணம் மட்டுமல்ல, ரசிகர்களின் அன்பால் உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும்.